இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவை, சிங்காநல்லூர் உட்பட 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தந்தையின் உடல்நிலை காரணமாக பொறுப்பிலிருந்து விலகுவதாக கூறியுள்ளார். நான் நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் என் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனாலதான் அதிகமா நீ கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸ்ல இருக்காங்க. டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமா டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏத்துக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளரை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேற என்ன சொல்றாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. உள்ளுக்குள்ள நாங்கள் பேசிக்கிறோம். அதனால கட்சிக்கு என்ன வேலை செய்யணும், கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும், நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும், நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை செய்யணும் கட்சி சொல்லுதோ அந்த வேலையை செய்வோம். இப்போதைக்கு அதிகமா டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்கு. அதனால அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்பந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறேன். சிங்காநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேற ஒரு தலைவர் வருவாங்க, பண்ணுவாங்க. அரசியல் கட்சியில அதிகபட்சமே மக்கள் போட்டிட்டு வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்யறதா? நான் கட்சி என்ன சொல்லுதோ நான் செய்யறேன். அதே சமயம் அரசியல்ங்கிறது நீங்க முன்னாடியே பல இடத்துல சொல்லிருக்கீங்க, நான் ஐபிஎஸ்ஆவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் நான் எங்கேயும் சொல்லிங்கன்னா நான் கேட்டதுக்காக நான் சொல்றேன். இப்ப ஏன் எல்லாம் பெண்குயின் பேசுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு பெண்குயின் அது தனியாக அதனுடைய பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பெண்குயின் தனியா போனனால இன்னைக்கு எல்லாருமே திடீர்னு அந்த ஒத்த பெண்குயினை பாக்குறாங்க. ஆனா அது 2017 வந்துச்சு அந்த டாக்குமெண்ட்ரி. 8 வருஷமா அந்த பெண்குயின் எல்லாம் மறந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் அந்த பெண்குயின், அந்த ஒத்த பெண்குயின் எங்கேயான்னு எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா சில நேரத்தில் அந்த ஒத்த பெண்குயினாக இருப்பதும் தவறில்லை என்றுதான் நினைக்கின்றேன். நன்றிங்கம்மா. பை.